இன்றைய தினம் உலக அரங்கில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய 3 மாபெரும் அதிர்வலைகளை தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒன்று, ஈரானினுடைய நாணயம் ஓரிரு நாட்களிலே மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. ஒரு டாலருக்கு ஈரானினுடைய ரியாலினுடைய பெறுமதியை கேட்டால் நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். அவ்வளவு பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது. ஈரானினுடைய எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் 74% நிரம்பிவிட்டன என்கிற ஒரு செய்தி வருகிறது. அடுத்து இன்னும் அவர்களால் கச்சா எண்ணெய் பேரல்களை சேமிக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இது பெரிய ஒரு சவாலை ஈரானுக்கு கொடுக்க போகிறது. அடுத்து மூன்றாவது விஷயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். நாங்கள் முழுமையாக வீழ்ந்து விட்டோம் என்று ஈரான் தன்னிடம் சொன்னதாக, தன்னிடம் கெஞ்சியதாக அவர் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்திலே அறிவித்திருக்கிறார். ஆனால் ஈரான் இதை ஆமோதிக்கவும் இல்லை. அவர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் பென்டகன் ஒரு அறிவிப்பை விடுகிறது. ஈரான் போரில் அமெரிக்கா இதுவரையில் $25 பில்லியன் செலவு செய்திருக்கிறதாம் என்று. சரி, இந்த தகவல்களை முழுமையாக இந்த 3 விஷயங்களோடு இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கிறது. ஒப்பெக்கில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியதுக்கு பிறகு அது குறித்த சில தகவல்களையும் இன்றைய செய்தி தொகுப்பிலே சுருக்கமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று நாம் பகிர்ந்து கொள்கிற இந்த 3 செய்திகளும் தனித்தனியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் அல்ல. கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சதுரங்க பலகையிலே மிக நுட்பமாக நகர்த்தப்படக்கூடிய காய்கள் என்று சொல்லலாம். இந்த ஆட்டத்தில் வெல்லப்போவது யார் என்று யாருக்கும் தெரியாது. சரி, விரிவாக பேசுவோம். பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று ஈரானினுடைய பணமோ அதல பாதாளத்துக்கே சென்றிருக்கிறது. இன்று ஏப்ரல் 29 ஈரானினுடைய நாணயமான ரியால் வரலாற்றில் காணாத ஒரு வீழ்ச்சியை சந்தித்து நிற்கிறது. ஒரு அமெரிக்க டாலருக்கு இணையான ஈரானிய ரியாலினுடைய மதிப்பு சிந்தித்து பாருங்கள், 18 லட்சம். கடந்த 2 நாட்களில் மட்டும் 15% வீழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். ஈரானின் தலைநகர் டெஹ்ரானின் தெருக்களில் இன்றைய தினம் மக்கள் தவித்து போய் நிற்கிறார்கள். பாலில் இருந்து பருப்பு வரை, சமையல் எண்ணெயில் இருந்து அன்றாட ரொட்டி வரை அனைத்தின் விலையும் விண்ணை முட்டி நிற்கிறது. கையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் மளிகை சாமான் வாங்க முடியாத ஒரு அவலம். தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்படக்கூடிய ஒரு நிலையும் கூட இருப்பதாக சொல்லுகிறார்கள். ரஷ்ட் என்கிற ஒரு நகரத்திலே ஒரு தொழிற்சாலையில் 500 பேர் கடந்த மார்ச்சிலிருந்து படிப்படியாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றிலே கடந்த 2 மாதங்களில் 700 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். IMF குறிப்பிடுகிறது அங்கே இப்போது பணவீக்கம் 68% தாண்டி விட்டது என்று சொல்லி. ஆக கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்க தொடங்கியது. பதிலுக்கு ஈரான் இந்த 2 நாடுகளையும் தாக்கியிருந்தது. அடுத்ததாக ஈரான் ஹோமூஸ் நீரிணையை மூடியது. அமெரிக்காவினுடைய கடற்படை இன்னும் ஒரு முற்றுகையை இட்டது. இதனால நீரிணை வழியாக இப்போது போக்குவரத்து இல்லை. ஈரானினுடைய 90% வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு நீரிணை தான் ஹோமூஸ் நீரிணை. ஆகவே ஈரானாலும் இப்போது எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஏற்கனவே அவர்களுடைய அந்நிய செலாவணியும் அடி வாங்கி கொண்டிருக்க பொருளாதாரம் அதல பாதாளத்திலே இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகளை ஈரான் சந்தித்துக் கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு பூதமும் கிளம்பி இருக்கிறது, எண்ணெய் சேமிப்பு பிரச்சனை. காக் தீவு அடிக்கடி செய்திகளில் பேசப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவுகளை தாக்கி அழிப்போம் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது குறித்தும் நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். இதுதான் ஈரானினுடைய நாடி நரம்பு அல்லது இதயம் என்று சொல்லலாம். அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயில் 90% இங்கிருந்துதான் உலக நாடுகளுக்கே செல்கிறது. கடந்த ஏப்ரல் 13 முதல் அமெரிக்க கடற்படை ஹோமூஸ் நீரிணையை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அன்றிலிருந்து ஈரான் எண்ணெயை சேமிக்கிறதை தவிர அதை விற்க முடியவில்லை. விற்க முடியாத எண்ணெயை எங்கே வைப்பார்கள்? சேமிப்பு கிடங்குகள். அதனால் இப்போது சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி வழிய தொடங்கி இருக்கின்றன. கடந்த சில நாட்களில் மட்டும் 60 லட்சம் பீப்பாய் எண்ணெய் கிடங்குகளில் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போது காக் தீவினுடைய அந்த சேமிப்பு கொள்ளளவு 74% நிரம்பி விட்டதாம். இதன் பாதுகாப்பு எல்லை 80% தான். ஆக இன்னும் ஒரு 10 அல்லது 20 நாட்களில் இந்த கிடங்கு முழுமையாக நிரம்பிவிடும். அப்படி நிரம்பினால் ஈரான் தன்னுடைய எண்ணெய் கிணறுகளை முற்றிலுமாக மூட வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். அப்படி மூடுவது என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய உற்பத்தியையும் நிறுத்த வேண்டும். இப்படி உற்பத்தியை நிறுத்துவது என்பது மீண்டும் ஆரம்பிப்பதற்கு பல ஆண்டுகள் எடுக்குமாம். ஏன்னா அப்படி உற்பத்தியை நிறுத்தும் போது அதனை மீண்டும் சீரமைப்பதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது. இது ஈரானினுடைய பொருளாதாரத்துக்கு எழுதப்படக்கூடிய ஒரு மரண சாசனம் என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஈரான் என்ன செய்கிறது? ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை சிறிய கப்பல்கள் மூலமாக எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விற்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆக எண்ணெயினுடைய சேமிப்பு கிடங்குகள் நிரம்புவதற்கு இன்னும் ஒரு 10 முதல் 20 நாட்களே எஞ்சி இருக்கின்றன. இன்னும் ஒரு பக்கம் ஈரானினுடைய ரியாலின் பெறுமதி
மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பெரும் சவால்களுக்கு ஈரான் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் வீழ்ச்சியின் விளிம்பில் இருக்கிறோம், ஹோமோஸ் நீரிணையை உடனே திறக்க வேண்டும் என்று ஈரான் எங்களிடம் கெஞ்சுகிறது என்றார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் ஈரானினுடைய அரச ஊடகமோ அல்லது ஈரானினுடைய அரச அதிகாரிகளோ இந்த விடயத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ட்ரம்ப் எந்த அடிப்படையில் இப்படி சொல்லுகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் இரண்டு தரப்பிலுமே பாதி உண்மைகள் மறைந்திருக்கவும் கூடும். ஈரானினுடைய பொருளாதாரம் மிக கடுமையான அழுத்தத்தில் இருக்கிறது என்பது பார்ப்பதற்கு நிதர்சனமாக புரிகிறது. ஆனால் அவர்கள் முழுமையாக வீழ்ந்து விடவும் இல்லை. அவர்களுக்கு ரஷ்யாவினுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராணுவம் இன்னும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. பிறகு ஏன் ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும்? இது ஒரு அப்பட்டமான உளவியற் போர் என்று சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் போர். பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தை தாமதமாகி கொண்டிருக்கிறது. ட்ரம்பினுடைய பொறுமையும் குறைந்து கொண்டே போகிறது. ஈரான் வீழ்ந்து விட்டது என்று ட்ரம்ப் உலகுக்கு சொல்வதன் மூலம் என்ன நடக்கும்? மக்கள் பயம் கொண்டு பதட்டம் அடைந்தால் அங்கே இருக்கக்கூடிய நாணயம் இன்னுமே சரியும். அரசாங்கத்தின் மீதான நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானுக்குள்ளே அதிகரிக்க தொடங்கும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்ற தந்திரத்தை ட்ரம்ப் இங்கே மிக சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இழுவரைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஒபெக் அமைப்பிலிருந்து 60 ஆண்டுகளாக அங்கத்துவம் வகித்த ஐக்கிய அரபு அமீரகம் திடீரென நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொன்ன அறிவிப்பு குறித்து நேற்றைய தினம் ஒரு விரிவான பதிவை நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இப்போது அது உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை கூட ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக ஒபெக் அமைப்பிலே மிக முக்கியமான ஒரு அங்கத்துவம் வகித்த நாடுதான் ஐக்கிய அரபு அமீரகம் என்பது. 60 ஆண்டுகால உறவு என்றால் சிந்தித்து பாருங்கள். ஒப்பெக்கினுடைய முதுகெலும்பாக இருந்த ஒரு நாடு என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒப்பெக் அமைப்பினுடைய மொத்த வருவாயில் 17%, அதாவது $77 பில்லியன் வழங்கிய நாடு கடந்த ஆண்டினுடைய வருவாயை பொறுத்தமட்டில். ஆக 60 வருடங்களாக இருந்தவர்கள் இப்போது ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். 2019 கட்டார் வெளியேறியது. இப்போது அமீரகம். அடுத்தது யார்? குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், அல்லது ஈராக்காக கூட இருக்க முடியும். ஆக ஈரான் போர் ஒபெக் அமைப்பை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்று கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும். மூழ்கக்கூடிய டைட்டானிக் கப்பலில் அமர்ந்து கொண்டு வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள் கப்பலின் ஊழியர்கள். அதுபோல சவுதி அரேபியா மட்டும் இன்னும் தனிமரமாக நின்று அந்த அமைப்பை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறது. மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். நன்றி.